நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? சார் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குது அப்படின்னு. அது எதனாலன்னு தெரியுமா? நல்லா கேட்டுவிடுங்க. அந்த உடம்பு டயர்டு எதனால அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் அந்த உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. இல்லை என்ன மெடிக்கல் சயின்ஸ் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா கேட்டுவிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து சில டைமில் 5லேருந்து 15 வருஷம் கழிச்சு தான் ரத்தத்தில் ஹை பிளட் சுகர் இருக்கும், உடம்புல ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், உடம்புல ஃபேட்டி லிவர் வரும். எவ்வளோ நாள் கழிச்சு? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5லேருந்து 15 வருஷம் கழிச்சு தான் சிலவங்களுக்கு உடம்புல சுகர், ஹை பிளட் சுகர் காமிக்கும், ஹை பிளட் ப்ரெஷர் காமிக்கும், பேட் கொலஸ்ட்ரால் காமிக்கும், ஃபேட்டி லிவர் காமிக்கும். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்களுக்கு உள் பக்கத்தை அது பாதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இது எழுதி வச்சு. அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது பார்த்துருக்கீங்களா? சுகர் டெஸ்ட் நார்மல், சுகர் கேட்டச்சிலும் சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு சூப்பர் டெஸ்ட் வந்திருக்கு. இப்போ இந்த முக்கியமான டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஹோமோ ஐஆர். எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யார் யார்? உடல் உழைப்பு இல்லாதவங்க, அப்பா அம்மாவுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, டெய்லி ஜிம்முக்கு ரன்னிங் போகக்கூடியவங்க, இப்படிதான் இவங்க எல்லாம் கம்பல்சரி பண்ணி பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், முதல்ல பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது சரியாயிரும். அது சரியாகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட். அவ்வளவு யூஸ்ஃபுல் தான் பேலன்ஸ்டு டயட். அதனால தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜிம்மில் விளையாடிட்டு இருப்பாங்க, திரும்பி பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க. அது காரணம் இதுதான். கேட்டால் சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது என்ன பண்ணும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் சொல்லுங்க? ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் உண்டு பண்ணி டப்புன்னு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ண. அவ்வளோ டேஞ்சர் இது. அதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரியுதா இல்லையா? அந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, 2 தடவை போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம். கரெக்டாக ஷேர் பண்ணுவீங்களா? இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140, 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் ஹோமோ ஐஆர் மறந்துடாதுங்க. இந்த 5லேருந்து 15 வருஷம் இந்த மேட்டரை மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்எஸ் டைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?